வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு 50, 55 வயசு, 60 வயசுக்கு பிறகு கால்வலி, மூட்டு வலி, முழங்கால் சிரமம், கால்களில் எரிச்சல், நரம்பு பலவீனம் இப்படி பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. நடக்கக்கூட கஷ்டம், ஓடுவதை பற்றி நினைக்க கூட முடியாத ஒரு நிலை. பலரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. ஆனா உங்களுடைய சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க சோம்பு இந்த பிரச்சனைக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் சோம்போடைய மருத்துவ குணங்கள், கால் வலிக்கு அது எப்படி உதவும், 60 வயதிலையும் சக்தி பெற எப்படி பயன்படுத்த வேண்டும், சரியான அளவு, அதனுடைய செய்முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். கால்வலி ஏன் வருது? கால்வலிக்கு வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் மூட்டுகளில் அழுத்தம் ஏற்படுறதுனால, அதாவது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், அதாவது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒரு நோயினாலையும் மூட்டு வலி ஏற்படும். அதுக்கப்புறம் எலும்புகளுடைய அடர்த்தி குறையிறதுனால, வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உடல் உறிஞ்சும் தன்மை, அதாவது சத்துக்களை உறிஞ்சும் தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உடலுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கால்வலி ஏற்படுது. நரம்புகள் பலவீனமாயிரும். விட்டமின் டி, கால்சியம் குறைபாடு ஏற்படுறதுனாலையும் கால்வலி வருது. உடல் அலர்ஜி, உடலில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் இதனால் ஏற்படும். வயது ஆக ஆக உடலில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அலர்ஜியை தான் மூட்டுகளை உறைய செய்கிறது, கால்களில் ஸ்டிஃப்னஸை ஏற்படுத்துது. ஸோ நடக்கும்போது வலி வர்றதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இயற்கை பொருள் தாங்க சோம்பு. நிறைய பேருக்கு சோம்புனா என்னன்னே தெரியாது. சோம்புங்கிறது நம்மளுடைய சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களில் ஒன்று தான். இது மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு விதை தான் சோம்பு. இந்த படத்தில் தெரியுதுல, அதுதான் சோம்பு. இதில் அப்படி என்ன முக்கிய சத்துக்கள் இருக்குதுன்னா, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இதில் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ சோம்பில் இருக்கக்கூடிய அனோத்தோல் என்னும் சொல்லக்கூடிய இயற்கை சேர்மம் உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதனால தான் மூட்டு வலி குறையும், வீக்கம் குறையும், நரம்பு தளர்ச்சி சரியாகும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், கைகள் நடுக்கம் ஏற்படும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனைனால கை நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, தானாகவே கை நடுங்க ஆரம்பிக்குது. கால்களும் அந்த மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நரம்புகள் பலவீனம் அடைஞ்சதுனால தான் இந்த கை கால்களில் நடுக்கம் ஏற்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு சோம்பு பயன்படுது. சோம்பு மூட்டு வலியை எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது எப்படி அதுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது சோம்பு. உடலில் இருக்கக்கூடிய அந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு சோம்பு பயன்படுது. சோம்பு வாசோடிலேஷன் செய்கிறது, பிளட் சர்க்குலேஷனையும் மேம்படுத்துது. கால்களில் ஏற்படக்கூடிய அந்த மரமரப்பு தன்மை இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. அடுத்து தசை தளர்ச்சியை சரியாக்குறதுக்கு சோம்பு பயன்படுது. மெக்னீஷியம் இருக்குது அதில். அதனால அந்த மெக்னீஷியம் என்ன பண்ணுது, மசில்ஸ், அந்த தசைகள் எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு சோம்பு பயன்படுது. சோம்பில் கால்சியம், ட்ரேஸ் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதனால எலும்புகள் பல மடங்கு பலமாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. ஸோ இவ்வளோ நன்மைகளை கொண்ட இந்த சோம்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு நம்ம சோம்பு தண்ணீர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். சோம்பு தண்ணீர் ரெடி பண்ணுறதுக்கான முறை 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்துகிட்டு 1 கப்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு காலையில் காலியான வயிற்றில், அதாவது எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் காலையில் குடிக்கணும். மற்ற எந்த உணவுகளுமே எடுக்கக்கூடாது. தூங்கி எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சோம்பு தண்ணியை தான் நீங்கள் குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி, அந்த மூட்டு வலி, எல்லா வலியுமே சூப்பராக குறைஞ்சிருக்கும். நீங்கள் நிம்மதியாக நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது சோம்பு தண்ணி. ஒரு நாள் குடிச்சிட்டு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து குடிக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து 2வது மெத்தட் என்னன்னா, இரவுல ஊற வச்சு குடிக்கக்கூடிய மெத்தட் தான். இதுக்கு வந்து நீங்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டு, 1 கப்பு வெதுவெதுப்பான நீர் எடுத்துட்டு, இரவு முழுக்கவே அத வந்து நீங்க ஊற விட்டுறணும். அதனால சுடு தண்ணீல அந்த சோம்ப போட்டோனே, அதில உள்ள நியூட்ரிஷன் சத்து எல்லாமே தண்ணீல இறங்கிரும். ஸோ நைட்டு ஃபுல்லா ஊறி அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணீல ஃபுல்லா வந்துரும். காலையில என்ன பண்ணணும்னா, அத வடிகட்டிட்டு, அந்த சோம்ப கீழ போட்டு தண்ணிய மட்டும் நீங்க வடிகட்டி அப்படியே குடிச்சிரணும். ஸோ இந்த முறை வந்து செரிமானத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். டைஜஷன் வந்து சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். இரவுல ஊற வச்சு குடிக்கிற மெத்தடு. அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, சோம்பு, சுக்கு, மிளகு இத வச்சு செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான். இதுக்கு நீங்க சோம்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். சுக்கு வந்து சிறிதளவு சின்ன துண்டு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து வந்து மிளகு வந்து 3 மிளகு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சோம்பு, அதை அதில் தண்ணியில் போட்டுட்டு சுக்கை வந்து லைட்டாக தட்டிட்டு போடுங்க. அப்படியே போட வேண்டாம். ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக நச்சுட்டு போட்டுருங்க. மிளகையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இது 1/2 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிச்சு அதில் உள்ள சாறு எல்லாமே அந்த தண்ணியில் வந்து சேர்ந்துருக்கணும். அதில் உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் வர்ற மாதிரி நல்லா கொதிச்சு கலர் மாறி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் குடிங்க. குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா மூட்டு வலி குறைஞ்சிரும். அடுத்து கால்களில் ஏற்பட்ட அந்த வீக்கம், வலி, ஸ்வெல்லிங், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக சரியாயிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சோம்பை வந்து மட்டும் அப்படியே எடுத்துட்டு உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை எடுத்துக்கணும். சோம்பு மட்டும் எடுத்த உடனே உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது கூடவே நீங்கள் சில நல்ல பழக்க வழக்கங்களை செய்யணும். ஸோ அது என்ன பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத பார்த்தலாம். அப்போ தான் 60 வயசுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்கும். தினசரி செய்ய வேண்டிய பழக்க வழக்கங்கள் தான். உங்களுடைய உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப தேவை. ஸோ 20 நிமிஷமாவது நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும். என்னால் நடக்க முடியாது அப்படின்னா வீட்டில் சேர் இருக்குல்ல, சேரில் உட்காந்துக்கிட்டே கால்களை மேலே தூக்கி கீழே இறக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய கால்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் காலையில் சூரிய ஒளியில் வந்து நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். உங்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சுற தன்மை உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அடுத்து கால்சியமாக அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஏன்னா வயது ஆக ஆக கால்சியம் குறைபாடு காரணமாக தான் உங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே வருது. ஸோ உங்களுடைய ஊட்டச்சத்து வந்து குறைபாடை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கால்சியம் நிறைந்த உணவுகளான முருங்கைக்கீரையை கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 3 முறையாவது எடுத்துக்கிறணும். அது சூப்பாக எடுத்துக்கலாம், இல்லை பவுடராக எடுத்துக்கலாம், இல்லை கீரையாக எடுத்துக்கலாம், இல்லை கூட்டாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை எடுத்துக்கிறங்க, எள் எடுத்துக்கிறங்க, உளுந்து எடுத்துக்கிறங்க. கால்சியம் என்னதெல்லாம் பால் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இது கூடவே புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை, பருப்பு வகைகள், தானியங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஸோ பருப்பு சாப்பிட்டா எனக்கு வாய்வாயிரும், கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டாம். அது கூட நீங்கள் பூண்டு, அதே மாதிரி ஒரு நாளுக்கு தேவையான தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய உடலுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் ரொம்ப அவசியமானது. ஸோ தண்ணியை நல்லா குடிக்கணும். அதே மாதிரி தூக்கம், ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, சோம்பு தண்ணியே காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இந்த பழக்கத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு நிவாரணி வந்து கிடைக்கும். விரைவாக கிடைக்கும். அது கூடவே வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள்னால், எண்ணெய் உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். எண்ணெய் உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மூட்டு வலி வந்து இன்னமும் அதிகமாகும். ஸோ வந்து எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது அந்த உணவுகளை வந்து இந்த ஒரு 30 நாளைக்கு நீங்கள் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த சோம்பு தண்ணி குடிக்கிறதோட மருந்து போய் வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இல்லைன்னா அது வந்து கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் வாங்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கெட்டில் அடைச்சப்பட்ட இந்த என்ன சொல்கிறது, உப்பு அதிகமாக சேர்க்கறது, அடுத்து வந்து மைதா பொருட்கள் சேர்க்கறது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
அதே மாதிரி சோம்பை வந்து கரெக்டான அளவு தான் எடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். வயிற்றுப்போக்கு ஏற்படும், வாந்தி ஏற்படும். அப்புறம் ரத்த அழுத்தம் வந்து குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீங்கள் சோம்பு வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் குடிக்கணும்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற எல்லாரும் தாராளமாக சோம்பு தண்ணியை வந்து எடுத்துக்கிறலாம். நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, 60 வயதில் பலவீனம் இழந்தவர்கள், இவங்க எல்லாமே தொடர்ந்து 30 நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் காண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.